எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மணிகண்டர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கவர் பிளாக்ஸோட யூசர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கவர் பிளாக்ஸ் மார்க்கெட்டில் நிறைய சைஸஸில் அவைலபிளில் இருக்குது. அது எந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து அதோட சைஸ் மாறும். இது என்னென்ன சைஸஸில் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 mm, 25 mm, 40 mm, 50 mm இருக்கும். 50 mm கவர் பிளாக் பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அதுவே ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் நம்ம 20 mm கவர் பிளாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பீம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 25 mm கவர் பிளாக்ஸும், காலம்ஸ்க்கு 40 mm கவர் பிளாக்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த கவர் பிளாக்ஸ் எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர் பிளாக் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் மாதிரி. ரூஃபோட ஷட்டரிங்க்கும் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராடுக்கும் இடைப்பட்ட இருக்க அந்த கேப்பில் தான் நம்ம இந்த கவர் பிளாக்கை வைப்போம். ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட் ஸ்ட்ரக்சரில் கவர் பிளாக் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுல முதல் முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராட கரோஷன்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த கவர் பிளாக்குக்கு இருக்கு. கவர் பிளாக்ஸ் வைக்காம நம்ம கான்கிரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கான்கிரீட்டை போர் பண்ணும்போது இந்த கான்கிரீட்டோட செல்ஃப் வெயிட்னால அந்த ஸ்டீல் ராட்ல பெண்ட் ஆகும். இந்த ஷட்டரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது ஸ்டீல் ராட்ஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். இதனால கரோஷன்லாம் ஈஸியாக ஸ்டீல் ராடை அட்டாக் பண்ணிடும். அதுவே நம்ம கவர் பிளாக்ஸை வச்சுட்டு நம்ம கான்கிரீட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டீல் ராட்ஸ்லாம் வெளியே தெரியாமல் இருக்கும். இதனால நமக்கு ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கரோஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, இந்த கவர் பிளாக் வைக்கிறதுனால நம்ம கான்கிரீட் போடக்கூடிய கான்கிரீட் ஆனது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ரெண்டு முக்கியமான ரீசனுக்காக தான் நம்ம எல்லா ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட் மெம்பர்ஸ்லையும் கவர் பிளாக்ஸை ப்ரொவைட் பண்ணணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.